திருவிடைக்கழி. புறா மரத்தின் கீழே சிவலிங்கத்துடன் முருகன் சிலையும் ஒன்றாக அமைந்த அரிய தலம் திருவிடைக்கழி. இரணியாசுரனை கொன்ற பழி முருகனுக்கு கழிந்த தலம் என்பதால் திருவிடைக்கழி அப்படின்னு பேர் வந்ததாக சொல்லப்படுவது உண்டு. கருவறையில முக்கிய சிலையாக முருகனும் பின்னால் உள்ளடங்கிய நிலையில சிவலிங்கமும் இங்கே இருக்கு. இருவருக்கும் தனித்தனி விமானங்கள் உள்ளன. அதுல முருகனின் விமானம் சற்றே உயரமாக அமைக்கப்பட்டுள்ளது. தெய்வ யானைக்கு இக்கோயிலில் தனி சன்னதி உள்ளது. இந்த கோயிலை இரணியனை வதம் பண்ணிட்டு தன் பாவத்தை போக்குறதுக்காக புறாமரத்துக்கு கீழே உட்கார்ந்து சிவபெருமானை நினைச்சு முருகப்பெருமான் பூஜை பண்றார். பூஜை செய்யறதுல மனமறிந்த சிவபெருமான் பாவத்தை நீக்கிட்டு ஸ்தானத்தை இங்க விட்டு கொடுத்திருக்காரு. அதுக்காக தான் முன்னாடி முருகரும் பின்னாடி சிவமா காட்சி அளிக்கிறார். முருகர் பாதத்தில் இருக்கிறது ஸ்பரிகலிங்கம், முருகர் பூஜித்தலிங்கம். அஞ்ஞானத்தன்னைக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய யோக தட்சிணாமூர்த்தி உள்ளே அவர் கடகம் பண்றார். முருகப்பெருமான் பாதம் பட்டு விளையாடிய இடம் என்று ஒன்று வள்ளிமலை இன்னொன்று திருவிடைக்கழி. இது புறாவடி நிழல்தனில் உலகிய பெருமாளைன்னு சொல்லிட்டு அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த ராகு தோஷம் புறாங்கிறத அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா ராகுன்னு ஒரு தோஷ நிவர்த்தி ஸ்தலம். ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், திருமணத்தடை, புத்திரபாக்கியம், இதில் இணைந்து சொல்லக்கூடிய கண் திஷ்டி, பில்லி, சூரியன், ஏவல் எல்லாத்துக்கும் ஹோம பரிகாரம் அபிஷேகம் காணப்படும் குரா மரம் இந்த ஆலயத்தின் தல விருட்சம். பங்குனி மாதத்தில் மட்டுமே இது பூக்கிறது. இந்த முருகன் கோவிலுக்கு ஒரு முறை சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் நிகழும். தமிழ்நாட்டில் முருகனின் அறுபடை வீடுகளுக்கு அப்பால் அவரது திருவடிகள் பற்ற இரு தலங்கள் மட்டுமே உள்ளன. ஒன்று வள்ளியை மணந்த வள்ளிமலை, மற்றொன்று திருவிடைக்கழி. முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த பின் அவனது மகன் இரண்யாசுரன் மாயசுராமீனாக உருமாறி பூம்புகார் கீழச்சமுத்திரத்தில் பதுங்கி அங்குள்ள உயிர்களை துன்புறுத்தினான். முருகப்பெருமான் தன் வேளால் அவனையும் வீழ்த்தினான். ஆனால் சிவபக்தனான அவனால் முருகப்பெருமானுக்கு பாவம் ஏற்பட்டது. பின் பராசக்தியின் ஆலோசனையால் திருவிடைக்கழி குராமரத்தடியில் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பாவம் நீக்கினார். இங்கு ராகு பகவானும் தோஷ நிவர்த்தி பெற்றதால் இது ராகு தோஷ நிவர்த்தி தலமாக விளங்குகிறது. இங்கு வந்து வேண்டினால் திருமணம், தம்பதி ஒற்றுமை கிடைக்கும். திருவிடைக்கழி முருகன் கோவில் வாழ்வில் திருப்புமுனை தரும் புனித தலம்.